RE-NEET 2026க்கு இந்த ஃபைனல் 30 டேஸ் நீங்கள் எப்படி படிக்கணும், ஒவ்வொரு வீக்கும் பிரித்து நீங்கள் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணணும், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணணும், என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் பண்ணிடவே கூடாது அப்படின்னு கம்ப்ளீட்டாக இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். எஸ், ஸோ வெல்கம் டு வேதாந்து அண்ட் நான் உங்கள் ஸ்ராவணி மேம். பிஃபோர் வி கோ இன் டு த வீடியோ, ஒரே ஒரு விஷயம், இந்த வீடியோ ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா, நம்ம ரெகுலராக எழுதக்கூடிய ஒரு நீட் எக்ஸாம் மாதிரி இந்த RE-NEET கிடையாது இல்லையா? நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் ஐ நோ தட் இட் ரியலி ஃபீல்ஸ் வெரி வெரி எக்ஸாஸ்டட். நிறையா பேருக்கு படா ஒரு வழியாக முடிஞ்சது அப்படின்னு நினைக்கிறப்ப தான் இது திருப்பி ஆரம்பிக்குது. அப்படிங்கிறப்போ நம்மள நிறையா பேருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸாஸ்டடாக இருக்கும். பட் அப்படியே நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளால் இந்த நீட்டில் கொடுத்த அளவுக்கு கூட ஒரு பெஸ்ட் கொடுக்க முடியாது இல்லையா? நான் நீட் எக்ஸாமில் பர்ஃபார்ம் பண்ணதை விட I want to score better in this RE-NEET exam. நீட் எக்ஸாமில் நான் ஒரு 350 எதிர்பார்க்குறேன் மேம், அப்போது நான் 650 எப்படி நான் RE-NEETல வாங்குறது? நீட் எக்ஸாமில் நான் 650 வாங்குறேன் மேம், அப்போது RE-NEETல how can we score 700+? நீட்டில் நான் ரொம்ப சுமாராக தான் மேம் பர்ஃபார்ம் பண்ணேன், how can I improve myself in RE-NEET? அப்படின்னா you need to have this restart. ஓகே, ஸோ நம்ம என்னென்னலாம் தப்பு பண்ணோமோ அந்த தப்பெல்லாம் நம்ம பண்ணாமல் ஒரு கரெக்டான ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி இந்த 30 டேஸை கரெக்டாக பயன்படுத்தினோம் அப்படின்னா இந்த மார்க் இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்ம சூப்பராக பார்க்கலாம். ஓகே, ஸோ எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இதை டே 0வாக கன்சிடர் பண்ணி லெட் அஸ் ஆல் ரீஸ்டார்ட். ஓகே, அது வரைக்கும் நீட் இருக்காது, நீட் கேன்சல் ஆகிடும், நீட் பேன் ஆகிடும் அப்படிங்கிற எந்த நியூஸுமே நம்ம மைண்டுக்குள்ளே கொண்டு போய்க்க வேண்டாம். பிகாஸ் இந்த வாட்டி இந்த RE-NEET என்ன ஆனாலும் கன்ஃபார்மாக இருக்குடா, சரியா? ஸோ லெட் அஸ் ஆல் ஸ்டார்ட் வித் அ வெரி வெரி பாசிட்டிவ் நோட். எனக்கு எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் ரீஸ்டார்ட் #ரீஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ தட் பார்க்கலாம் எவ்வளோ பேர் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட படிக்க ஆரம்பிக்க ரெடி அப்படிங்கிறத. ஓகே, இப்போது லெட்ஸ் பிகின். ஃபஸ்ட்டு மேம் படிக்கணும் தான் நான் நினைக்கிறேன், ஆனால் முடிய மாட்டேங்குது, என்னால் அந்த மைண்ட் செட் கொண்டு வர முடியலை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை, சிலபஸே நான் நிறையா முடிக்காமல் வச்சுருக்கேன் மேம், அப்போ நான் போயிட்டு அந்த சிலபஸ் எல்லாம் போயிட்டு முடிச்சுட்டு வரவா, இல்லைனா நான் போயிட்டு MCQs எல்லாம் போயிட்டு நான் போய் ப்ராக்டிஸ் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. மேம் நான் MCQs ப்ராக்டிஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஷுட் ஐ ஸ்டார்ட் வித் ப்ரீவியஸ் இயர் கொஷின்னா எவ்வளோ இயர் கொஷின் சால்வ் பண்ணணும், ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ கொஷின்ஸ் நான் சால்வ் பண்ணணும், எல்லாத்தையும் தாண்டி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் மட்டும் பார்த்துட்டு போனால் போதுமா, அதுலேருந்து மட்டுமே எவ்வளோ மார்க்ஸ் நான் ஸ்கோர் பண்ண முடியும்? அண்ட் ஆல்சோ எதை படிக்கணும், எங்கேருந்து நம்ம படிக்கணும், அதுவும் இப்போ ரீஸ்டார்ட் பண்ணுறப்போ வேர் ஷுட் ஐ ரியலி ஸ்டார்ட் வித் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. ரெண்டாவது விஷயம், ஒரு கம்ப்ளீட் டே நம்ம எப்படி பிளான் பண்ணிக்கிறோம், ஒரு கம்ப்ளீட் வீக் எப்படி பிளான் பண்ணிக்கிறோம், இந்த மந்த் முடிக்கிறதுக்குள்ளே நம்மளுடைய ஸ்டடி ஷெடியூல் ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கணும், ஒவ்வொரு வீக்கும் நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும் நம்மளுடைய ஸ்டடி ஷெடியூலை அப்படிங்கிறதெல்லாம் ஐ எம் கோயிங் டு டெல் யூ. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி we are going to identify what are all our never do mistakes. By the time already நீங்கள் நீட் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டீங்க, ஸோ உங்கள் எல்லாருக்குமே நம்மளுடைய நெவர் டூ மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்போ நான் சொல்கிறேன், do you agree or not அப்படிங்கிறத சொல்லுங்கள், சரியா? சிலபஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நான் MCQ ப்ராக்டிஸே பண்ணுவேன், PYQ ப்ராக்டிஸே பண்ணுவேன், அந்த கொஷினை பார்த்தாலே எனக்கு ஆன்சர் தெரியணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நினைக்காதீங்க, சரியா? ஈவன் வென் யூ கம்ப்ளீட் த சிலபஸ், அந்த கொஷின் பார்க்குறப்போ நமக்கு கேராக இருக்கிறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. இந்த வாட்டி நீட் எக்ஸாம் எழுதிட்டு வந்தப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க, நான் சொல்கிறத பாருங்களேன், முக்கியமாக பயாலஜியில் கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. கொஷினை பார்த்தோன்னே ஜாலியாக இருக்கும், நம்ம படிச்சதாச்சே அப்படின்னு. ஆப்ஷன்ஸை பார்த்தோன்னே இது வருமா அது வருமான 2 ஆப்ஷன்ஸ்க்கு நடுவில் ஒரு கன்ஃபியூஷன். யூ ஈவன் எக்ஸாக்ட்லி நோ தட் இது புக்கில் எந்த சாப்டரில் எந்த பேஜில் வருங்கிறது கூட உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் உங்களுக்கு ஆப்ஷன்ஸை பார்த்தோன்னே இருந்திருக்கும். நான் இது படித்தது தான், இன்னும் கொஞ்சம் யோசிச்சா எனக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும், ஆனால் யோசிக்கிறதுக்கு அந்த இடத்துல டைம் இருக்காது, ஒரு ப்ரெஷரில் நமக்கு ஆன்சர் தெரியாமல் போயிருக்கும். இது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஏன் நம்ம இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு MCQ சால்விங், MCQ ப்ராக்டிஸ் நமக்கு இல்லை. மேம் MCQ பார்க்குறேன், எனக்கு ஆன்சர் தெரியல, அப்போது நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்? யூ ஹாவ் டு லுக் அட் த சொல்யூஷன். ஸோ சொல்யூஷனை பார்க்குறப்போ அந்த கான்செப்ட் புரியுதுல, அண்ட் சொல்யூஷனை நீங்கள் எந்த அளவுக்கு டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னா, ஒய் நாட் அதர் ஆப்ஷன்ஸ் ஏன் நம்ம செலக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறத யோசிங்க. ஸோ தட் அந்த மற்ற ஆப்ஷன்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு அடுத்த வருஷம், அதாவது இந்த RE-NEETல நமக்கு கொஷின்ஸ் வரதுக்கெலாம் ஹை பாசிபிலிட்டி இருக்குது, சரியா? ஸோ MCQ ப்ராக்டிஸ் பண்ணுறத இன்றைக்கே ஆரம்பிங்க, இப்போவே ஆரம்பிங்க. ரெண்டாவது, ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் அப்படின்னு தேடி ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸை மட்டும் பார்த்துட்டு போகாதீங்க. இன்ஸ்டெட் யூ கோ ஃபார் ஹை வெயிட்டேஜ்
டாபிக்ஸ். ஓகே, ஏன்னா ஈஸியான சாப்டர்லேருந்து கூட கஷ்டமான கொஷின்ஸ் வரலாம், கஷ்டமான சாப்டர்லேருந்து நமக்கு ஈஸியான ஒரு நியூமெரிக்கல் கூட வரலாம். ஸோ ஆல்வேஸ் கோ வித் ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ். எதெல்லாம் ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு PDF we have given in the description. மறக்காமல் அது எல்லாத்தையுமே போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க வீடியோ முடிகிறப்போ. சரியா? ஓகே, ரெண்டாவது விஷயம், டைம் மேனேஜ்மெண்ட்டில் இந்த வாட்டி நீங்கள் என்னென்னலாம் வந்து தப்பு பண்ணீங்க and you need to do the error analysis. In fact, day 0 நம்ம எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் எழுதி முடிச்சுட்டு வந்தீங்க இல்லையா நீட் பேப்பர், அதை எடுங்க. உங்களுக்கு வந்து எதுக்கு என்னென்ன ஆன்சர்ஸ் மார்க் பண்ணீங்க ஞாபகம் இருக்குது அப்படின்னா அதில் தப்பாக ஆன்சர் பண்ணது மட்டும் ஏன் அப்படின்னு ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் பக்கத்தில் எழுதுங்க. இது நான் ஏன் தப்பாக ஆன்சர் பண்ணேன், கான்செப்ட் படிக்கலையா, கான்செப்ட் படிக்கல, தப்பாக வந்து தப்பான ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டீங்களா, இல்லை இந்த கான்செப்டை நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா, கொஷினை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற எரரை உட்காந்து அனலைஸ் பண்ணுங்கள். இல்லை மேம் நான் இந்த வாட்டி நீட் என்ன எழுதின ஆன்சர் தெரியாது அப்படின்னா attempt it again. இந்த வாட்டி நீட் எக்ஸாமை திருப்பியும் உட்காந்து அட்டென்ட் பண்ணுங்க. நீங்க கொடுத்தீங்க இல்லையா நீட் பேப்பர் இந்த வாட்டி 2026ல, அதை திருப்பியும் உட்காந்து அட்டென்ட் பண்ணுங்க. அதில் எவ்வளோ கொஷின்ஸ் கரெக்டாக எழுதுறீங்கன்னு பாருங்க. டைமர் வச்சுக்கோங்க, 3 hours வச்சுக்கோங்க. அதில் எவ்வளோ கொஷின்ஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணலைன்னு பாருங்க. எந்த கொஷினை ரொம்ப லாங் டைம் எடுத்து 5 நிமிஷம் 2 நிமிஷம்லாம் எடுத்து நீங்கள் அட்டெம்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் நோட் டவுன் பண்ணுங்கள். ஸோ நம்ம பண்ண மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணிட்டாலே நெகட்டிவ் மார்க்ஸை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ தட் ஷுட் பி யுவர் ஸ்டார்டிங் ஆஃப் த ப்ரிப்பரேஷன். அதை வந்து மறந்துடாதீங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ போயிட்டு நிறையா பேர் வந்து கோச்சிங் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணுவீங்க. இல்லைனா ஆல்ரெடி வந்து கிராஷ் கோர்ஸ் நீங்கள் வந்து சப்போஸ் எக்ஸாம்பிள் இப்போ வேதாந்துல வந்து ஆல்ரெடி கிராஷ் கோர்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு 30 டேஸுமே கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் we are ஹெல்பிங் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஆஃப்லைன் சென்டர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயான டெஸ்ட்டெல்லாம் வந்து நடக்குது. மார்க் டெஸ்ட்டு, ஃப்ரீயான ஒரு எரர் அனாலிசிஸ் இதெல்லாம் வந்து நடந்துட்டுருக்கு. சரியா? ஸோ கோச்சிங் போனால் மட்டும் போதாது. இந்த லாஸ்ட் 30 டேஸில் செல்ஃப் ஸ்டடிக்கும் யூ ஷுட் கிவ் இம்பார்ட்டன்ஸ். இப்போ இந்த வாட்டி எழுதினதில் இன்னொரு விஷயமும் நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த கொஷினை பார்க்குறப்போ ஆமாம் அன்றைக்கி அந்த சார் அந்த சாப்டர் நடத்துகிறப்போ போர்டில் எழுதி போட்டாரே, சொன்னாங்களே, அந்த மேம் இதை நடத்திறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. ஆனால் கரெக்ட் ஆன்சர் வந்து நமக்கு எழுதியிருக்க மாட்டோம், இல்லைனா அது மட்டும் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. யூ வில் நோ என்னைக்கு நம்ம அதை படித்தோன்னு கூட ஞாபகம் இருக்கும், நான் கரெக்ட் ஆன்சர் சூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா யூ ஆர் லாக்கிங் செல்ஃப் ஸ்டடி அப்படின்னு வந்து அர்த்தம். சரியா? ஸோ இந்த செல்ஃப் ஸ்டடியில் தான் யூ நீட் டு கிவ் அ லாட் அண்ட் லாட்ஸ் ஆஃப் மார்க் டெஸ்ட். ஓகே, ஸோ இப்போ let us come to the core. how many hours நீங்கள் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக படிக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். 8 to 10 hours எஃபெக்டிவாக வந்து படிக்கணும். சரியா? நடுவில் பிரேக்கெல்லாம் மைனஸ் பண்ணிவிட்டு 8 to 10 hours நீங்கள் படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எனக்கு இந்த ஒரு டிசிப்ளின் வந்து வரல மேம் அப்படின்னா பிரச்சனையே இல்லை. நாங்கள் உங்களுக்கு மேரத்தான் கிளாஸஸ் கம்மிங் டியூஸ்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மண்டே அன்னைக்கு டே 0. மண்டே அன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், வில் அனௌன்ஸ் ஆல் த ஷெடியூல் டு யூ. அண்ட் சண்டே அன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் என்னது, you will attempt your NEET paper and then do the error analysis. Okay, so Tuesdayல இருந்து 10 மணிக்கு ஒரு கிளாஸ், 12 மணிக்கு ஒரு கிளாஸ், 4 மணிக்கு ஒரு கிளாஸ், which is physics, chemistry and biology. ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் மாசா பக்கா மாசா உங்களுக்கு நாங்கள் வந்து சொல்லி தரப்போகிறோம். 1 shot லைவ் லெக்சர்ஸாக வந்து இருக்க போகுது. ஓகே, வில் கம் லைவ் அண்ட் தென் டீச் யூ. ஓகே, ஏன் இது நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல நமக்கு தனியாக படிக்கிறப்போ அதுவும் ரீநீட் அட்டெம்ப்ட் பண்ணுறப்போ நம்ம பிரெயின் வந்து இல்லை இது முடிஞ்சதுன்னு வந்து அப்போவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், இல்லை இது முடிவு கதை இல்லை, மீண்டும் மீண்டுமா இது தொடக்க கதை அப்படிங்கிறப்போ ஒரு இனர்ஷியா டு ஸ்டார்ட் வந்து இருக்கும். கரெக்டாக? ஸோ அந்த ரெசிஸ்டிவிட்டியை சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸை ஓகே டக்குன்னு ஃபிசிக்ஸ் கான்செப்டை சொல்லிட்டேன், அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் டு ஸ்டார்ட்டை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா லைவ் கிளாஸஸ் வரும். ஸோ நீ கிளாஸ் வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அன்றைக்கி அந்த சாப்டர் என்ன ஆனாலும் எங்கள் கூட சேர்ந்து முடிச்சிடுவீங்க. சரியா? ஸோ பிரேக் டவுன் யுவர் 10 hours லைக் திஸ். 3 hours ஃபிசிக்ஸ், 3 hours கெமிஸ்ட்ரி அண்ட் யூ கேன் ஸ்பெண்ட் 4 hours ஃபார் பயாலஜி. பிகாஸ் பயாலஜியில் தான் நமக்கு 360 out of 360 should be our aim. ஓகேவா? ஸோ இப்போது 8 hours படிக்கிறோம் அப்படின்னா 2 hours physics, 2 hours chemistry and 4 hours வந்து நம்ம பயாலஜிக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். சரியா? ஸோ மேம் இப்போ நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் இந்த வாட்டி நீட் எக்ஸாம் நான் ரொம்ப சுமாராக அட்டென்ட் பண்ணேன் மேம், ஆவரேஜாக அட்டென்ட் பண்ணேன் மேம், அதாவது எனக்கு வந்து less than 400 வரும் அப்படிங்கிறவங்க இப்போ நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு more than 550 வரும் அப்படிங்கிறவங்க நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க, அந்த எரர் அனாலிசிஸை மட்டும் பண்ணுங்கள். எந்த சாப்டர்ஸ் நீங்கள் படிக்காமல் வச்சுருக்கீங்க ஆர் யூ நீட் ரிவிஷனோ அதை மட்டும் பண்ணுங்கள். பட் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஆல்ரெடி படித்ததை ரிவைஸ் பண்ணி முடிச்சுட்டு வீக் 2ல் யூ டூ தட். ஓகே, ஸோ இப்போ மற்றவங்களுக்கு நான் வந்து ஐ எம் ஸ்கோரிங் less than 550, 500 அப்படிங்கிறவங்க இதை பாருங்கள். மினிமம் வீக் 1ல் எவ்ரி டே ஃபிசிக்ஸ், வீக்குக்கு இல்லை எவ்ரி டே
ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் 30 MCQs மினிமம் சால்வ் பண்ணணும் அண்ட் பயாலஜியில் 40 MCQs. MCQ ப்ராக்டிஸ்னா கொஷின் எடுத்து வச்சுட்டு அப்படியே யோசிக்கிறது நான் சொல்ல, உடனே சொல்யூஷனை பாரு, ஆன்சர் தெரியலையா உடனே சொல்யூஷனை பாரு, ஒய் நாட் அதர் ஆப்ஷன்ஸ்னு பாரு, அந்த கான்செப்டை ஹிண்ட் மாதிரி எழுதி வச்சுக்கோ. Week 2 and 3ல increase the number of MCQ to 60, 60 and then 80 per day. Per day வந்து 60 MCQ சால்வ் பண்ணணும். அப்போவே நீங்கள் டைமர்லாம் வச்சுக்கோங்க, 1 minute அந்த MCQ சால்வ் பண்ண முடியுதா அப்படின்னு. more than 3 minutes அது போகுது அப்படின்னா find what reason. ஓகே, அண்ட் பை 4th week நம்ம மார்க் டெஸ்ட் எல்லாம் எழுத ரெடியாக வந்து இருக்கிறோம். ஓகே, which means ஃபிசிக்ஸில் ஒரு 100, கெமிஸ்ட்ரியில் ஒரு 100, பயாலஜியில் ஒரு 100 MCQs நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். which means 2 மார்க் டெஸ்ட் நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து அட்டென்ட் பண்ணுற அளவுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் கமிங் டு ஃபிசிக்ஸ், டோன்ட் ஸ்டார்ட் வித் NCERT நவ். கடைசி 30 நாளில் போய் NCERTலேருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஓகே, டைரக்ட்லி கோ ரிவைஸ் த ஃபார்முலா அண்ட் தென் ஸ்டார்ட் சால்விங் ப்ராப்ளம்ஸ். நமக்கு நியூமரிக்கல் ப்ராப்ளம் ப்ராக்டிஸில் தானே பிரச்சனை வருது. அப்போ வந்து நீங்கள் ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸ்டார்ட் வித் PYQ இட்செல்ஃப் அண்ட் ஹை ப்ரையாரிட்டி டாபிக்ஸை ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. அண்ட் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் வித் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஏன்னா அதில் தான் நமக்கு ஈக்குவல் வெயிட்டேஜ் இருக்குது, கம்மியான சாப்டர் இருக்குது. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு நான் வேறு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன் பாரு, NCERT லைன் பை லைன். ஓகே, இன்ஆர்கானிக்கு மட்டும், ஏன்னா அது ஈஸி, ஒரு நாளைக்கே நீங்கள் அழகாக ஈஸியாக ஒரு 3 சாப்டர் கூட முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸப்ஷன்ஸ் பார்த்துக்கணும், எல்லா ட்ரெண்டுமே வந்து பார்த்துக்கணும், அதில் நீங்கள் ரொம்ப ரொம்ப தரவாக வந்து இருக்கணும். ஓகே, தென் கோ ஃபார் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறமா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி வாங்க. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலே நீங்கள் ஆல்ரெடி நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்க, இல்லைனா நம்ம ஒன் ஷாட் லெக்சர்ஸ் பார்த்து கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. தென் நிறைய MCQs ப்ராக்டிஸ்க்கு ஜம்ப் பண்ணிடுங்க. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ் மாதிரியே ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஃபாலோ த ஸ்ட்ராட்டஜி வாட் வி டிட் ஃபார் ஃபிசிக்ஸ். டேக் த ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ், அதில் இருக்கக்கூடிய ஃபார்முலா கான்செப்ட் அதை மட்டும் எடுத்துகிட்டு டேரெக்டாக ப்ராப்ளம் சால்விங் பார்த்துடலாம். கெமிஸ்ட்ரிக்கு நான் என்ன சொன்னேன், இன்ஆர்கானிக் மட்டும் தான் NCERT பார்க்க சொன்னேன். அண்ட் கமிங் டு பயாலஜி, 360 out of 360 தான் யோர் எய்ம் ஷுட் பி. ஓகே, not 250, not 300, 360க்கு எய்ம் பண்ண, அப்போ தான் 350ஆவது நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ நீங்கள் கிளாஸ் நோட்ஸ் ப்ளஸ் NCERT புக்கை நீங்கள் பண்ணாலே போதும். ஆனால் அது மட்டும் பார்த்தாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இஸ் MCQ ப்ராக்டிஸ். ஏன் MCQ ப்ராக்டிஸ் அவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத இந்த வாட்டி நீட் எழுதிட்டு வந்து நீங்கள் கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஸோ நீட் சிலபஸ் அஃப்கோர்ஸ் யூ நோ, பட் ஸ்டில் அதில் ஹை ப்ரையாரிட்டி டாபிக்ஸ் எல்லாமே வந்து ஹைலைட் பண்ணி நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு PDF கொடுத்துருக்கேன், மறக்காமல் எல்லாருமே அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் டாக்டர் தாமா என் கனவே அப்படின்னு சொல்லிட்டு யூ ஆர் ரியலி ஃபைட்டிங் அ லாட். ஓகே, ஸோ யார் சார் சொன்ன மாதிரி தான், நீங்கள் அடுத்தவங்க ஜூனியர்ஸ்லாம் யாராவது ஏதாவது பிரச்சனை அது இதுன்னு புலம்பினாங்கன்னா, டேய் போயா நான்லாம் 2 நீட் எக்ஸாம் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்ட்ரகிளெல்லாம் நீங்கள் வந்து பெருமையாக வந்து சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ ஐ நோ it's not at all easy, it's going to be really tough, but அந்த டஃப்க்கே நம்ம வந்து டஃப் கொடுக்கணும் இல்லையா? So let us all be together and give a tough fight. Okay, and I really expect you to restart your preparation and கண்டிப்பாக இந்த வாட்டி உங்களுடைய பெஸ்ட் டெஸ்ட் எவர் ஸ்கோர் நீங்கள் வந்து கொடுக்க முடியும். ஓகே, we are there for you, all the very best. and முக்கியமான ஒரு விஷயம் என்னது அப்படின்னா, ஃப்ரீ கோர்ஸ் வந்து நாங்கள் தரோம். ஓகே, வி ஆர் டீச்சிங் இல்லையா? நாங்கள் இப்போ இங்கே டீச் பண்ணுறது வேதாந்து ஆப்பில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கிடைக்க போகுது. யூ வில் கெட் நோட்ஸ் 24/7 டவுட் சால்விங் ஆஸ்க் வேதில் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு லிங்கே இருக்கும் சரியா? நீங்கள் அதை கிளிக் பண்ணி வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸு ஆட் தொல்லை அது எதுவுமே வந்து இருக்காது சரியாடா? ஸோ ஆல் த வெரி பெஸ்ட், லெட் அஸ் ஆல் மீட் இன் த லைவ் கிளாஸ்.